ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விலாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். சம்மர்னு சொல்லிட்டு எங்கன்னா சில்லுன்னு போகணும்னு பாப்பா கேட்டா, சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது செப்டம்பர் மாதமே டிக்கெட் போட்டோம் ஊட்டிக்கு. அப்போ தான் அவைலபிள் இருந்தது. செப்டம்பர் மாதம் போட்ட டிக்கெட்டு இப்போது மே 10 கிளம்புனோம். நாங்கள் இங்கேருந்து மேட்டுப்பாளையம் போயிட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து பஸ்ஸில் ஊட்டிக்கு போனோம். பஸ்ஸு பிடிக்கிறதுக்குள்ளார போதும்னு ஆகிடுச்சு. போயிட்டு நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரூம்லேருந்து கிளம்புனதுக்கே 12 ஆகிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் தான். ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஸோ லைனில் நின்று டிக்கெட் வாங்கி போட்டில் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால் நாங்கள் போகலை. அதுவும் 6 பேர் 8 பேருன்ற மாதிரி ஷேர் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. நாங்கள் 3 பேர் மட்டும்தான். ஸோ அங்கே ட்ரெயின் இருந்துச்சு. அந்த ட்ரெயினில் அப்படியே பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டோம். அது முடிச்சுட்டு அடுத்தது லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்ததாக நாங்கள் போன இடம் பொட்டானிக்கல் கார்டன். ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம். நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸு, ரெட் ரோஸு, இந்த மாதிரி ரோஸ்லேயே எல்லாமே பண்ணியிருந்தாங்க. கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வெளியில் விசாரிக்கிறப்போ பார்த்தாக்கா இது எதுவுமே ஊட்டியிலேயே விதை போட்டு வளர்க்கலை, எல்லாம் வெளியிலேருந்து வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கார்டனிங் பண்ணணுன்னா நிறைய வேலையெல்லாம் வேணும் இல்லையா? அந்த அளவுக்கு சேலரி கொடுத்து வர்றதுக்கு யாரும் இல்லை. ஸோ இதெல்லாமே வெளியில் வாங்கி வச்சு வெளியிலேருந்து வந்த பூக்கள் தான் இதெல்லாம். அங்கேயே இருந்ததா சொல்லலை. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியலை. அங்கெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டாங்க. கூட்டமும் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதோட இவ்வளோ கூல்னஸ்லேயும் மழை வேற. பட் மழை பெஞ்சதுனால ரொம்ப குளிராகவும் தெரியல. ஓரளவுக்கு குளிராக இருந்துச்சு. பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தா. அவளுக்கு சில்லுன்னு இருக்கணும், எப்பொழுதும் ஏசி போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். அதனால ஊர் ஃபுல்லாக சில்லுன்னு இருந்தோட அவளுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கவே முடியல. அவள் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தா. கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சி கூட்டிகிட்டு வரதுக்குள்ளார போதும்னு ஆயிடுச்சு. இது ரெண்டும் தான் ஃபஸ்ட்டு நாள் பார்த்தோம். போய் இறங்கினோடனே கவர்மெண்ட் பஸ்ஸு சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது. அடல்ட்டாக இருந்தால் 100 ரூபா, சைல்டாக இருந்தால் 50 ரூபா. ஒரு நாள் ஃபுல்லாக பஸ்ஸு போய்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம நினச்ச இடத்துக்கு பஸ் வர மாட்டேங்குது. ஒரு இடத்துல போயிட்டு நம்ம இறங்கிட்டோம். இப்போ மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பஸ் வர மாட்டேங்குது. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் பிளான் இல்லாமல் முன்னாடியே போயிட்டதுனால நாங்கள் பஸ்ஸை சூஸ் பண்ணி போனோம். எங்களுக்கு கொஞ்சம் அது சிரமமாக தான் இருந்துச்சு. அங்கே ஒரே வைப் போட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் நெருப்பு வச்சுட்டு டான்ஸ் ஆடினார். அங்கே அதில் இருந்தது பார்த்தா நெருப்பு மாதிரி தெரியல. ஏதோ எல்லோ கலரில் துணி வச்சுருந்தாங்க. பட் டான்ஸ் நல்லா இருந்தது. அதையும் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நாள் முடிஞ்சிருச்சு. 2வது நாள் நாங்கள் போனது ரோஸ் கார்டன். இதுதான் அந்த ரோஸ் கார்டனு. அதுவும் ஸ்டெப்பாக இருந்தது. ரொம்ப கீழே போய் பார்க்க முடியல. நாங்கள் கார் பிடிச்சிட்டோம். ஸோ அந்த காரில் பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்குறாங்க, அதுக்குள்ளார வந்துடணுன்றாங்க. ஸோ எங்களால் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியல. ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு வீடியோ எடுக்காமல் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஷூட்டிங் ஸ்பாட்டு. இதில் நிறைய படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்களாம். பெரிய மலை மாதிரி இருக்குது. அதில் ஏறுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. பட் அங்கே போய் ஏறி சீனரிஸ்லாம் பார்க்குறப்போ அது ஏறினதுக்கான கஷ்டமே தெரியல. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டாங்க. சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு எல்லாத்தையும் காமிப்பாங்க. ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போனால் பயங்கர ஏமாற்றம் தான். ஏன்னா அங்கங்கே ஒரு சின்னதாக ஒரு மிஷினை வச்சு காமிச்சிட்டு இதுதான் சாக்லேட் ஃபேக்ட்ரின்ட்டாங்க. அங்கே மெயினான பிஸ்னஸ்ஸே சாக்லேட் சேல்ஸ் பண்ணுறது தான் மெயினான பிஸ்னஸ். அது ஜஸ்ட்டு சாக்லேட் கடை தான். அது ஓரமாக மிஷினரிஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோதான்.
அது முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் போன இடம் த்ரெட் கார்டன். இந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக த்ரெட்லேயே நூல்லையே பண்ணது, ரொம்ப ரியாலிட்டிக்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை ஜூம் பண்ணி பாருங்கள், அந்த லீஃப்லலாம் நல்ல த்ரெட் இருக்கிறது நல்லா தெரியும். பூவெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வாடாமல் ஷோகேஸில் அழகாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். பட் சின்ன சைஸு பூவே 750 ஆகுது. அடுத்ததாக நாங்கள் போனது குன்னூரில் பார்த்தீங்கன்னா இந்த பைனாக்குலர் வழியாக பார்த்தா ஒரு வெரி ஓல்டஸ்ட் சர்ச் ஒன்று தெரியுது. அங்கே தான் உயிரே படம் அதெல்லாம் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த பைனாக்குலர் வழியாக பார்த்தாக்கா தெரியுது. இருந்தாலும் அது அந்தரத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதில் போய் நடந்து பார்த்து வரத்துக்குள்ளார பாப்பாவுக்கும் பயமாயிடுச்சு, எனக்கும் பயமாயிடுச்சு. கண்ணை மூடிக்கிட்டே ஒரு தடவையாக வந்து சேர்ந்துட்டா. அந்த இடத்துலேருந்து அடுத்தது கிளம்புனது நாங்கள் குன்னூரில் இருக்கிற சிம்ஸ் பார்க். இந்த சிம்ஸ் பார்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. நல்ல அதுலேயும் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான். எலிஃபெண்ட் லெக் ட்ரீ, அதை பார்க்குறதுக்கு எலிஃபெண்ட்டோட கால் மாதிரியே இருக்குது. இது ருத்ராட்சம் மரம். ருத்ராட்சம்லாம் ஆனால் அதில் இல்லை, மரம் தான் இருந்துச்சு. டீ எஸ்டேட்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கு எதிராப்பலையும் டீ தூள்லாம் சேல்ஸ் பண்ணாங்க. அதுலேயும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நைட்டு ட்ரெயின் ஏறணும் மேட்டுப்பாளையத்துக்கு. கடைன்னு கீழே வந்து ட்ரெயினை பிடிச்சி ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். 3 நாள் ட்ரிப்போ எப்படி போணுச்சுன்னே தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் அடுத்த தடவை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அந்த ஃப்ளவர் ஷோ நடக்கிறப்ப போங்க. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப இந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.